நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உறுதிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 311வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பாருங்கள், அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 26வது அக்ஷரத்தை பார்க்க போகிறோம். இதில் ஞான்ற எழுத்து தான் 26வது எழுத்து. இதுக்கு பிரபோதினி தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த பிரபோதினி தேவி இந்த உருவம் எங்கே இருக்குன்னா அம்பாஜி கோவிலில் இருக்குது, குஜராத்தில். இது ஆக்சுவலாக இந்த சக்தி பீடம் எங்கே அமைஞ்சுள்ள பூரி ஜெகநாத் கோவிலில் இருக்குது. பூரியில் ஜெகநாதர் பின்னாடி லேட்டர் அடிஷன் தான் அது. ஒரிஜினலாக விமலா பீடம் பேர். பூரி ஜெகநாத் இருக்கிற கோவில்லையே விமலா பீடம் இருக்குது. அங்கே அதுதான் ஆதிசக்தி பீடம். அது பின்னாடி தான் விஷ்ணு வராங்க. அதுக்கு முன்னாடி விஷ்ணு கிடையாதுங்க பூரியில். ஸோ அதை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஜெகம்புகழும் ஜெகநாதர் ஆலயம் ஞாக்யா பிரபோதினி சுப்ரா சிம்ஹசாஸ்வரூபிணி திரிசூலாம்புஜ சின்முத்ரா பயான்விதா கராசுபா. சமஸ்கிருத மொழியின் 10வது எழுத்தான ஒரு தேவி பிரபோதினி. இவள் வெண்ணிறமாக விளங்குகிறாள். இவளை சதுர்புஜங்களிலும் முறையே திரிசூலம், அம்புஜம் தாமரை, அம்புஜம், சின்முத்திரை, அபயமுத்திரை, 2 கையில் சின்முத்திரை அபயமுத்திரை வச்சுருக்கா. சிம்ம வாகனத்தில் அமர்ந்து மங்களகரமான தரிசனம் தருகிறாள் என்பதை மேற்குறிப்பிட்ட சித்த சாபர தந்திர சோகம் வர்ணிக்கிறது. நாசியின் உதவியால் கூறப்படும் ஞகாரத்தில் அக்ஷர தேவி நம் தேகத்தில் இடக்கை விரல் நுனியாக, சாக்தத்தில் சித்துக்கலையாக, வைணவத்தில் அங்குசனாக, சைவத்தில் சர்வேஸ்வரனாக, நிரஞ்சனாக இருக்கிறாள் என்று கீழ்கணானம் மாத்ருகா நிகண்டு கூறுகிறது. வாமாங்குல்யக்ருத சித்திரங்குஷ சர்வ சம்சுகு ஞப்ரியோ ஹயனு நாசச்ச கார்ச்ச நிரஞ்சனா. யகார எழுத்து தோன்றிய இடத்தில் தாட்சாயனின் வயிற்றில் 3வது மடிப்பு விழுது என்றும் இந்த இடம் விரஜா மகாசக்தி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு விஷ்ணு மந்திரங்கள் விசேஷமாக சித்தி தருகின்றன என்று மேல் தந்திரம் கூறுகிறது. அதனால தான் பூரி ஜெகநாதர் கோவில் அங்கே சொல்லப்படுறது. இங்கு சத்யதேவியின் தொப்புள் விழுந்தது என்றும் ஒரு சாரார் கூறுகின்றனர். இங்கு முதலில் குடியேறியவள் விரஜா மகாசக்தி பீடத்தின் தலைமையான விமலா தேவி. லலிதா சகஸ்ரநாமத்தில் விமலா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ விமலா தேவி தான் முதல்ல வரா. அதன் பின் வந்தவர் புருஷோத்தமன் என்றும் பூரி ஜெகநாதர் க்ஷேத்திர பாலகரும் அங்கேயே அவரே பூரி ஜெகநாதர் தான் க்ஷேத்திர பாலகராங்க. ஸோ அயோத்தி, துவாரகா, பத்ரிநாத், பூரி என்று நம் நாட்டில் பிரசித்தி பெற்ற மோட்சபுரிகளில் ஒன்று இது சொல்லப்படுறது. ஸோ 26வது சக்தி பீடமாக ஏற்று அதை தரிசிக்க செல்கிறோம். சென்னையிலிருந்து 1260 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூரி. திருப்பதியிலிருந்து நேரடியான ரயில் போக்குவரத்து உண்டு. சென்னை கொல்கத்தா ரயில் ஏறி குர்தா ரோடு ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 56 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூரியை அடைய மேற்கொண்டு ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளன. ஒரிசா மாநிலத்தில் மாவட்ட தலைநகரான திகழும் பூரியை மகாவிஷ்ணு கரத்தில் விளங்கும் சங்காக மதித்து அந்த பகுதியை சங்கு கஷேத்திரம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதே மாநிலத்தில் புவனேஸ்வரை சக்கர கஷேத்திரமாகவும், ஜாஜ்பூரை கதா கஷேத்திரமாகவும், கோனார்க்கை என்ற பத்ம கஷேத்திரமாகவும் அந்த மாநிலத்தோ விஷ்ணுவோட சங்கு, சக்கரம், கதை, இதெல்லாம் ஒவ்வொரு ஊரை சொல்லிடுறாங்க. ஒரிசாவில் ஸ்ரீமன் நாராயணனின் 4 கரச்சனங்களில் பெயர் கொண்ட 4 தலங்களும் ஒரிசாவில் தான் உள்ளது என்பதை பெருமையோடு கூறுகிறார்கள் அவர்கள். மானவதேச மன்னர் இந்திரத்தின் கனவில் ஸ்ரீமன் நாராயணன் நீலமேக சியாமலா தோன்றி நீலாச்சல பிரதேசத்தில் தனக்கு ஒரு கோவிலை கட்டணும்னு சொல்கிறார். கனவுல ராஜாவுக்கு இந்திரத்தின் பேர் நீலமாதவன் சிலையை பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார். அரசன் நீலாச்சலத்தை அடைந்து ஒரு பெருங்கோவில் எழுப்பினான். ஆனால் கனவில் கண்ட நீலதர மாதவன் சிலையோ எங்கேயுமே கிடைக்கல. அவனுக்கு தேடி போகிறான். அந்த ஊரில் விஷ்ணு பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் அந்த ஊரை அடுத்த காட்டுக்கு சென்று அங்கே நீலமாதவனை ரகசியமாக வழிபட்டு வந்தான். சரி, இது என்ன செய்கிறது யோசனை பண்ணுறான். அந்த விஷ்ணு பக்தனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இதை இப்படியா அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்திரத்தின் மந்திரிட்டு சொல்ல, மந்திரி என்ன செய்கிறான அவனே போய் கல்யாணம் வீட்டில் பொண்ணு கேட்குறாரு. யாருக்குல
அந்த பக்தர்களை எப்படி பெறுவது என்று மந்திரி தீர ஆலோசித்து வழி கண்டுபிடித்தார். அதன்படி மந்திரி என்று காட்டிக்கொள்ளாமல் அந்த விஷ்ணு பக்தியின் மகளை மணந்தார். அதன் பின்னர் நம்பிக்கைக்கு பாத்திரமானதான் வைஷ்ணு போவான் அந்த இடத்துக்கு காட்டில். ஸோ அப்புறம் ரொம்ப நம்பிக்கையான மாப்பிள்ளை பெயர் எடுத்துடுறான். அப்புறம் எனக்கும் ஆசையாக்கு இந்த நீளமாக பார்த்து போகிற காட்டு உள்ள வைஷ்ணு போவான்றான். ஸோ அவன் என்ன செய்யறான், சரி வைஷ்ணு போகிற சொல்லி கண்ணை கட்டி வைஷ்ணு போகிறான். இவன் நல்ல பிளான்ட்டை கடுகு நிறையா எடுத்துட்டுறான் பேக்கெட்டில். ஸோ மாமனார் முன்னாடி போகிற பின்னாடி போகிறான், கண்ணை கட்டியிருக்கு, ஒரு கழியை பிடிச்சிட்ருக்கா, கொஞ்சமாக கடுகு போட்டுட்டே ஊற்றுறான். அது வந்து மழை காலத்துக்கு முன்னாடி அது. ஸோ அப்புறமா அதை போய் நீலமாதவனை பார்த்த உடனே அங்கே வணங்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ மழை காலம் முடிஞ்சு அப்புறமா கடுகெல்லாம் புதராட்டம் வளைஞ்சு வருது. அதை வச்சு ட்ரேஸை பண்ணிடுறான். அந்த விக்கிரகத்தை கொண்டுறான் மந்திரி. கொண்டு ராஜாட்ட கொண்டு கொடுத்துறான். ராஜா தான் ஆசைப்பட்டான்ட்டு. ஆனால் ராஜா வச்சு பூஜை பண்ணுறதுக்குள்ள அரண்மனையெல்லாம் காணாமல் போயிடுது விக்கிரகம் திருப்பியும். சரிடா அது இப்படி ஆறுதுன்னு கஷ்டப்படுறான். ஸோ மழைக்காலம் தொடங்கியதும் கடுகு விதைகள் மொத்தமும் வளர்ந்து புதராகி விட்டது. அவற்றை உதவியால் சிலை இருக்கப்படுத்தி கண்டுபிடித்தான் மந்திரி. பின் தேவர்கள் உதவியுடன் சிலையை பெயர்த்து எடுத்து வந்து மன்னரிடம் சேர்ப்பித்தார். மன்னர் அந்த சிலையை ஒரு பூஜை பண்ண ஆரம்பித்தார். ஒரு சில நாட்களுக்குள் மாயமாக மறைந்து விட்டது. அது பழைய இடமான காட்டுப்பகுதிக்கே போயிடுது. ஸோ அதுக்கு தனி ஒரு பவர் இருக்குது. ஸோ இதை என்ன செய்ய யோசனை பண்ணுறார். நீலமாதவன் சிலை குறித்து கூறப்படும் இந்த கதைக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. இத்தகைய சிலைக்காக மன்னன் இயங்கியது உண்டு. இறுதிய பெரியோர்கள் அருளைப்படி ஒரு பெரிய யாகம் நடத்தி புருஷோத்தம மூர்த்தியை பாஞ்சராத்திர முறையில் வணங்கினான். ராஜபோகங்களை உதவி தள்ளி கடுந்தவம் மேற்கொண்டு தர்பையில் படுத்து உறங்கினார் ராஜா இந்திரதிருமன். ஸோ அது மாதிரி இதை பார்த்து நாராயணனே மரம் எழுந்து அவரோட சொல்கிறார், கவலைப்படாத அப்படி சொல்லி கதாதாரியாக அவருக்கு கழிச்சிட்டு நீலமாதவன் சிலையை அடையும்படி அவருக்கு கோரி மறைந்தார். இரவை சொல்படி மறுநாள் காலையில் இந்திரதிம்மன் கடற்கரைக்கு சென்றால் பெரிய கட்டை மறந்து வருது, மரக்கட்டை. ஸோ அந்த கட்டையை கொண்டு வந்து சிலை பண்ணோன்றான். யாரும் பண்ண முடியாதுன்றா, செதுக்கவே வரல, உளியெல்லாம் உடஞ்சி போய்டுறது. மரக்கட்டை தண்ணியில் ஊறின மரக்கட்டையே செதுக்க முடியல. ஸோ உளியெல்லாம் உடையிறது, மங்கிடுறது, என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணுறான். அப்போ திருப்பி அந்த சாமிகிட்ட அழலாம். அப்போ சுவாமி என்ன செய்கிறாருன்னு மகாவிஷ்ணுவும் விஸ்வகர்மாவும் 2 பேரும் புதிய சிற்பிகளாக வந்து நாங்கள் பண்ணுறோம், இத்தனை நாள் உள்ளே போய் இருப்போம், நீங்கள் நடுவில் கதவை திறக்கக்கூடாதுன்ற. ஸோ இந்த மாதிரியே இருக்குது. அப்போ என்ன செய்யறேன், 21 நாட்கள் ஆகும், அது வரைக்கும் அந்த ரூமுக்கு கதவை தரக்கூடாதுன்ற. ராணி பேர் குண்டீஷான் பேர். அவன் என்ன செய்கிறா, எப்படியோ சிலையை பார்க்கணுமே, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரியாமல் வந்து பார்க்குறான். பார்த்த உடனே டக்கு கதவை திறக்கிற. இப்போ 2 பேரும் பாதி தான் சிலை முடிஞ்சிருக்கு. அதான் அந்த கொட்டை கொட்டையாக 2 முண்டை நாட்டை காமிக்கிறாள்ல, அதான் பெருசாக உருவம், கண் மூக்கு வாய் இதுதான் இருக்கும். கை கால்லாம் இல்லை, மொட்டையாக தான் இருக்குது. கை வளரல, கை விரலாம் கிடையாது, 2 இதாட்டம் நீட்டிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். கீழே கால் கிடையாது. ஸோ அது ஹாஃப் ஃபினிஷ்டு. அந்த மாதிரி இருக்கும்போது மறைஞ்சிடுறாருப்பா. 2 பேர் சிற்பிகள் 2 பேர் மறைஞ்சி போயிடுறா. விஸ்வகர்மா மறைஞ்சார், விஷ்ணுவும் மறைஞ்சிடுறாரு. இதுதான் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அவ்வளோ கடைசி வழி இல்லாமல். ஸோ என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் அணிந்த அதை அப்படியே பிரதிஷ்டை பண்ண சொல்லிடுறார் சுவாமி. என்னென்ன சிலை இருக்குது அதில்? இப்போ இந்த 3 சிலைகள் இருக்குது அதில். ஒன்று வந்து கிருஷ்ணர், அதாவது பூரி ஜெகநாதர், இவ இருக்கா தங்க சுபத்ரா இருக்கா. அப்புறம் வந்து பலராமர் இருக்கார் அண்ணா. ஸோ பலராமர், சுபத்ரா, கிருஷ்ணர் 3 பேருமே இருக்கா. அவர் இப்போ தான் ஜெகநாதர் பேர். பலபத்திரன்றது பலராமர். தங்க 2 அண்ணா. இப்படி தான் இருக்குது அந்த செட்டப்பு. அது நிறைய கமெண்ட் அடிக்கிறா, இதுக்கு தங்க இப்படி வந்தாண்டு. அப்போ வந்து விமலாபீடம் அங்கே வருதுன்னா முதல் சுற்று பிரகாரத்தில் பின்பக்கத்தில் வருது. அதில் வந்து இவர் ஜபல்பூர் நகாரேஷன் சொல்கிறார், அவள் அமர்ந்த நிலையில் ரொம்ப அழகாக கான் போட்டிருக்கான். பார்த்தா அதுவும் பெரிய பெரிய கண்ணு வச்சு பெரிய முகம், பிரம்மாண்டமான முகமாட்டிருக்கும். அந்த 3 தேர் வந்து ரத யாத்திரை ரொம்ப ஃபேமஸ் புரியல. அது டிசைட் பண்ணதை பார்த்தால ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ ஜெகநாதர் சொல்கிறாருன்னா, இந்த ராணி குண்டீஷா அடரா என்னால் தான் இப்படி ஆயிடுத்தேன்னு. அப்போ ஜெகநாத் சொல்கிற, அதோடு அவள் இருக்கும் பகுதிக்கு வந்து 10 நாட்கள் தங்குவாங்க வாக்களித்தார். இப்படித்தான் இடுப்பு வரை செய்யப்பட்ட கை கால்கள் உருவம் பெறாத சிலை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று புராணம் கூறுகிறது. கால்களும் கைகளும் இல்லாமலே இறைவன் முத்துகளை செய்ய முடியுன்றது காமிக்கிறது, சொல்லப்படுறது.
பழைய ஏடுகள் பூரி தலத்தை புருஷோத்தம கஷேத்திரம் என்றும் நீலாச்சலம் என்றும் ஸ்ரீக்ஷேத்திரம். நீலாச்சலம் இப்போ மலையெல்லாம் கிடையாது, அது உயரமான பகுதி, தரையிலேருந்து ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால அதுக்கு தான் நீலாச்சலம் பேர் சொல்லிடுறாவ. ஸோ பூரி ஜெகநாதர் ஆலயம் கொண்ட உத்கல் அல்லது கலிங்க தேசத்தை 4 அரசு பரம்பரையினர் ஆட்சி செய்தனர். ஷாலிவாகனனுக்கு பிறகு கேசரி வம்ச மன்னர்கள் கலிங்கத்தை ஆண்டனர். இந்த ஷாலிவாகன சகாப்தன் பஞ்சாங்கத்தோடு போட்டிருப்பான். என்னென்னா விக்ரமாதித்தனை தோக்கடிக்க முடியாமே இருந்திருக்கும் போது ஷாலிவாகன ஒரு பையன், அவன் அதை எங்கள் அம்மாலாம் சொன்ன கதை எனக்கு தெரியல, ஹிஸ்டாரிக் கார்டு சொல்ல பஞ்சாங்க ரெக்கார்டு தான் இருக்கிற நம்மகிட்ட. அவன் வந்து குயவனுக்கு பிள்ளையாக பிறந்து மண்ணிலேயே பண்ணி வைக்கிறான், குதிரை யானை எல்லாமே. அதுக்கெல்லாம் உயிர் வந்துடுது நாளைக்கு. அவன் தான் விக்ரமாதித்தனை தோக்கடிக்கிறது. ஷாலிவாகன் சகாப்தம். இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா விக்ரமாதித்தனை டிஃபீட் பண்ணது இவன் தான், ஷாலிவாகனம் தான். ஆனால் வந்து கொசக்குடிச்சியில் பிறந்தவன். அவன் வந்து அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பெரிய சக்தி ஒரே சக்தியை ஆள முடியாது, அதுக்கு ஒரு அப்போனண்ட் கிரியேட் ஆகி அதை அழிச்சிடும். இதுவே ஒரு அளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் கொஞ்ச நாள். இதுக்கு ஒரு இவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா கடவுள் இன்னொரு இடத்துல இந்த ஆப்போனண்ட் கிரியேட் பண்ணிடுவான்னு சொல்லிருக்கு. ஸோ அவன் வந்து இவனை இது பண்ணிடுவான். இது வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் கட்டுக்கடங்காமல் என்னென்னோ பண்ணினா அவனுடைய ஆட்சி காலி ஆகிடும். இந்த மாதிரி இந்த சாலிவாகனர் இதை பற்றி சொல்லிருக்கு. அதனால் சாலிவாகன சகாப்தம்னா அதுலேருந்து இயற்கணக்கெல்லாம் கூட சொல்கிறான். அந்த சாலிவாகனத்தின் இதழ் பிரகாரம் இவெல்லாம் ஆண்டிற்காக சொல்லப்படுறது. அந்த பரம்பரையில் தோன்றிய யயாதி என்பவன் ஜெகநாதராக்கு புதுப்பித்துள்ளார். அதன் பின் வந்த கங்க வம்ச மன்னர்கள் வைஷ்ணவ சம்பிரதாயங்களை மேற்கொண்டதால் அவர் காலத்தில் ஜெகநாத ஆலயம் நன்கு பராமரிக்கப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டு இறுதியில் அரசாண்ட அனன் நபி பீமதேவன் இவன் கோவிலை புதுப்பித்துடன் பழைய புதிய சன்னதிகள் நிறைய சன்னதி இருக்குது. நமக்கு தெரிஞ்சது 3 தான். அந்த கோவிலை சுற்றி பார்த்தா சைவ வைஷ்ணவ சாக்த பேதங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லா சாமிக்கும் கோவில் இருக்குது. விஷ்ணுவுக்கு இருக்குது, சிவனுக்கு இருக்குது, எல்லா கணபதி எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கோவிலை பாதுகாக்கிறது 8 சக்திகள் இருக்கா. அம்பாலே 8 ரூபத்தில் இருக்கா தனியாக. 20 அடி உயரமுள்ள ஒரு பரந்த மண்மேட்டில் 632 அடி நீளமும் 652 அடி மீதும் 630 அகலமும் போட்டாமல் அது மாதிரி மேடை, அது மேலே தான் கோவிலே இருக்குன்னு சொல்லப்படுறது. இந்த மேட்டு பகுதியே நீலாச்சலம் சொல்கிற. வெளிப்பிரகார சுவர்களின் அகலமே 20 அடியாம். சுவத்தோட அகலம் 20 அடி. ஜஸ்ட் இமேஜின். இப்போ நம்ம ரூம் எல்லாம் ஃப்ளாட் வாங்குறமே 10க்கு 12 அப்படி சொல்கிறா இல்லையா, அந்த காம்பவுண்ட் சுவரோட அகலமே 20 அடி. கோட்டையாட்டம் இருக்குமா அந்த கோவில். இத்தகைய வலிமையான கோட்டையாரன்னு கொண்ட கோவிலே இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவன் தமிழ்நாடு கோவில் கூட பார்க்க கிடையாது. 5 அடி 6 அடி இருக்கும் வேணாம் மேக்ஸிமம் சொன்னால். 20 அடி அகலத்தோடு இருக்காங்க பூரியில். பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு 4 திசைகளிலும் அகண்ட வாயில்கள் உள்ளன. பிரமிட் போன்ற கூரைகள் கொண்ட சதுரமான கட்டடங்களை வாயில் முகப்பில் காணலாம். கோவில் பிரதான வாயில் கிழக்கில் உள்ளது. இந்த வாயில் இருப்பவர்களும் 2 வெண்சிங்கங்கள் இருந்தன. இதை வந்து சிம்மத்வார் சொல்கிறார். வடக்கு வாயிலே ஹர்ஷித்வார் 2 யானை இருந்தது. அது யானையெல்லாம் காணாமல் எடுத்து இல்லைன்றா. அது இன்னொரு வந்து குதிரைகள் இருக்குது. அது மாதிரிலாம் 4 வாசல் இதுக்கு 4 என்ட்ரி இருக்குது. பட் சில இதெல்லாம் காணும், உருவங்கள்லாம் காணும் போட்டிருக்கான். தெற்கு வாயிலே அஸ்வத்வார் குதிரை வாயில் இருக்கிறார்கள். இங்கே வைக்கப்பட்ட 2 குதிரை சிற்பங்களும் 14ஆம் நூற்றின் இறுதியில் அகற்றப்பட்டு பின் காணாமல் போய்விட்டன. அடுத்து மேற்கு வாயிலுக்கு கஞ்சனத்வார், அது வழியாக சுவாமிக்கு நிவேதத்துக்கு உண்டானதெல்லாம் போயிட்டு வருமா மேற்கு பகுதியிலேருந்து. ஆலயத்தில் செல்லும் முன் 34 அடி உயரமுள்ள ஒரு கருங்கல் சூப்பி வேறு இருக்குது அப்படி சொல்லப்படுறது. பிரம்மாண்ட மேடை மேலே நிறுத்தப்பட்டுள்ளது. மேடையின் 4 புறங்களில் காணப்படும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கவனத்தை இருக்கின்றன. பிரம்மாண்ட இந்த ஆலயத்துக்கு 4 மண்டபங்கள் உள்ளன. ஒன்று பிரார்த்தனை புரிய மண்டபம், அடுத்தது போக் மண்டபம், அது 2வது கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் மண்டபம், நடன மண்டபம் சொல்கிறேன். அது வந்து யாத்திரிகள் கூட இடம், ஜெகன்மோகன் மண்டபம்னு பேர். 4 கற்பகிரகம் மாதிரி இருக்குது. பூரி ஜெகநாத ஆலயத்தில் உட்பகுதியில் வலம் வரும்போது சைவம் வைணவம் என்ற பேதமின்றி பல சன்னிதியை காணலாம். மங்களதேவி, மகாலட்சுமி, துர்கா, சத்யநாராயணன், படா கணபதி, சாட்சி கோபால், உச்சிஷ்ட கணபதி, சரஸ்வதி, நவகிரகங்கள், சூரிய தேவன்,
ஜெய விஜயா என்ற எண்ணற்ற தெய்வங்கள் கொண்ட 120 சன்னதிகள் இந்த பிரகாரத்தில் இருக்குன்னு சொல்லப்படுறது. சரி, இது மாதிரி பிரம்மாண்டமான கோவில் இது. இங்கே வந்து அம்பாள் வந்து எத்தனை அம்பாள் இருக்கா பாருங்க. இங்கே 8 சக்திகள் இருக்காளாம் உள்ளன. இந்திராணி, வனபைரவி, க்ஷேத்திரகாளி, காத்தியாயினி, படாகாளி, புவனேஸ்வரி, யக்ஞேஸ்வரி, சீதளா அம்மன் என்று பாதுகாக்க 8 திசைகள் இருக்கா. இங்கு தனது 8 ரூபங்கள் கொண்ட எழுந்தருடைய இவருக்கு ஈஸ்வரனே 8 ஈஸ்வரர் இருக்காங்க. அக்னேஸ்வரர், க்ஷேத்திரபாலர், முக்தேஸ்வரர், மார்கண்டேஸ்வரர், கோபேஸ்வரர், பாதாளேஸ்வரர், வைகுந்தேஸ்வரர், ஈசானேஸ்வரர், அங்கே ஒரு 8 சிவன் வேறு இருக்குது. ஸோ தாட்சாயணி நம் அங்கம் விழுந்த 26 மகாஸ்தி பீடமாக போற்றப்படும் அம்பிகை திருநாமம் பகவதி விமலா. இவர் சிவசூரிய பீடத்து அமரும் சக்தி என்று அபிமான சிந்தாமணி கூறுகிறது. லலிதா சகசநாமத்தின் 347வது அந்த இது வேர்டு அது வந்து விமலா சொல்லியிருக்கு. விமலான அப்பழுக்கற்றவள்னு அர்த்தம். ஸோ மற்ற 8 சக்திகளை இங்கே தவிர விமலா ஒரு சக்தியாக பாதிக்கப்படுகிறார். நவசக்தியில் விமலா ஒன்று. மிச்ச சக்தியில் யாராருன்னா தீப்தை, குஷ்மை, ருஜை, பத்ரை, விபூத்தியை, அமோகை, வித்யுதை, சர்வோபோதி முக்கியை என்று அழைப்பார்கள். விமலா புருஷோத்தம கஷேத்திரமான பூரி ஜெகநாத்தில் நிரந்தரமாக குடியேறினாள். அதுவும் எப்படி? ஆலயத்தில் 2வது பிரகாரத்தில் ஜெகநாதர் கருவறைக்கு மேற்கே தனி சந்நிதியில் உள்ளாள். பகவதி விமலா தேவி சாந்த ஸ்வரூபிணி. பத்மம், சாமரம், அபயம், பரமுத்திரை கொண்ட சதுர்புஜங்களுடன் காட்சியளிக்கிறாள். இவள் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள். சர்வாபரண பூஷிதியாக இருக்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா இப்படி தான் இருக்குது. இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு எப்படின்னு. அது பார்த்தா பெரிய முகம் இருக்குது, 2 கண் இருக்குது, நகையெல்லாம் போட்டிருக்கா. ஆண்டு முழுமை விழா கொண்டாடும் மதுரை மீனாட்சி சுந்தரி கோவில் போல் பூரி ஜெகநாத ஆலயத்தில் நடக்கும் விழாக்களுக்கு கணக்கே இல்லை அப்படி சொல்கிறா. அங்கே நடத்தப்படும் 67 திருவிழாக்கள், சுமார் 10 பெருந்திருவிழாக்கள் உள்ளன. இதில் முக்கியமாக கருதப்படும் திருவிழா ரதோத்சவம். எல்லாம் உலகத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண் பெண் பாகுபாடுன்ற அதை தேர் இருக்கிறார். ஒவ்வொரு தேருக்கு 18 சக்கரங்கள் மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு தடையும் பண்ணுறா தேரை. அதான் ஆச்சரியம். எவ்வளே இந்த கார்ட் ஹஸ் பின் மேட் நியூலி. ஆலய தேவர்களான ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா 3 மும்மூர்த்திகளும் தனித்தனி தேர்கள் உள்ளன. ஒன்று 35 அடி உயரம், அடுத்து வந்து 34.6 உயரம் கொண்ட ஜெகநாதரின் தேரில் 10 அடி விட்டம் கொண்ட 18 சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பிரம்மாண்ட 16 சக்கரங்கள் இருக்கிறன. பிரம்மாண்ட ஜெகநாத தேர் உச்சியில் உஷ்ண சக்கரமும் கருட, சுதர்சன சக்கரமும் கருடனும் இருக்குது சொல்லப்படுறது. அடுத்து பலராமர் தேர் 18 அடி உயரம் கொண்டது. அடுத்தது சுபத்ரா தேர் 18 அடி உயரம், 14 சக்கரம். அடுத்து சுபத்ராது 16 அடி உயரம், 12 சக்கரம். அமைச்சர் சேர்ந்து ஆகிடுறது. ஸோ பூரி ஜெகநாத ஆலயத்தை குடிகொண்ட மகாசக்தி விமலேஸ்வரியும் பகவதி விமலா தேவியை மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்து வரணும். ஆனால் விமலா தேவி தான் முதல்ல இருந்த அம்பாள் இங்கே. அப்புறமா தான் ஜெகநாதன் வந்தால் சொல்லப்படுறது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே இருக்கிற படத்தில் காமிச்சது வந்து அம்பாஜி கோவிலில் இருக்கிற சன்னதி. அந்த இது மந்திரமஹார் நூலில் சொல்கிற மாதிரி காமிச்சு விட்டுருக்குது. அம்பாள் வந்து 4 திருக்கரங்களோடையும் சூலத்திலே ஒரு கையிலையும், ஒரு கையில் அம்புஜம்ன்ற தாமரையையும், ஒரு கையில் வலது கையில் முன்கையில் வந்து சின்மத்திரையும், இடது முன்கையில் வந்து அபயமுத்திரையும் காமிச்சுட்டு சிம்மவாகத்தில் உட்காந்துருக்கான்னு சொல்லப்படுறது. இந்த வீடியோவை நிறைய தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.